உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமி, என் ராணிய சின்ன பொண்ணு காப்பாத்தி கொடுத்திருக்கா. என் உயிர் பறிபோக இருந்தப்ப நீ என்ன காப்பாத்துன. அதே மாதிரி இது ராணியும் குழந்தையும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் நான் வாக்கு கொடுத்தேன். நான் உனக்காக விரதம் இருந்து மாலை போட்டுக்கிட்டு உன்னை தரிசிக்க வரலான்னு இருந்தப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. எனக்கு வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிட. நான் இந்த மாலைய கழட்டிதான் ஆகணும். சாமி சாமி வேணா. எதுக்கு சாமி நீங்க இப்படி பண்றீங்க? என்ன ராணி, செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்ல. சாமி, இங்க ஏதோ தப்பு நடக்குது. நீங்க அங்க பாருங்க. எங்க போச்சு இந்த பொண்ணு? எங்க பாப்பா எங்க போனா? இப்ப இருந்தாளே. இவ்ளோ நாள் உன் உடம்புக்குள்ள அந்த தாய்லாந்துக்காரி இருந்தாங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்க முடியாது. இப்ப நான் சொல்றதுதான் நீ கேட்டாகணும். அதானே, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எங்களுக்குலாம் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. எபார்த்தமண்ணா, ஏதோ நீ எங்க எல்லாரையும் விட கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கெல்லாம் பேசாம இருக்கோம். அதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எங்களை அடிமை மாதிரிலாம் நடத்தாத சொல்லிட்டேன். இவ்வளவு பேசுறோம், மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கா பாரு. அக்கா, இந்த ரூமுக்குள்ள ஏதோ ரத்த வாட வர மாதிரி இருக்குக்கா. அதுவும் இல்லாம யாரோ உருமுறை சத்தம்லாம் வருதுக்கா. அக்கா வாங்கக்கா, பேசாம போயிடலாம். சும்மா தமன்னா, நீயும் வாமா, போயிடலாம். நான் வர மாட்டேன். யாரா அது? இருங்க, கை கால்லாம் என்ன அறியாமலே ஆடுதுக்கா. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் வந்துட்டேன். நான் திரும்ப வந்துட்டேன். நான் முன்னாடியை விட 2 மடங்கு துஷ்ட சக்தியோட வீரியத்தோட மறுபடியும் தமன்னா உடம்புக்குள்ள வந்துட்டேன். எனக்கு தங்க அவளோட உடம்பு கொடுத்த அவ லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன். அந்த ராணியையும் அவ வயித்துல இருக்கிற கருவையும் கொல்றதுக்கு நான் திரும்ப வந்துட்டேன். டேய் மனோ, இது சாதாரணமா வந்தப்பவே அக்காவை தூக்கி நிறுத்தி நம்ம வயித்துல புளிய கரைச்சிடுச்சு. இப்போ இன்னும் 2 மடங்கு வீரியத்தோட வந்திருக்கேன்னு சொல்லுதுடா. ஆமா மாமா, அடுத்து இந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்க போகுதோ. இங்க பாரு, எனக்கு ஒரு டவுட். சித்தார்த் ஒரு 10 செகண்டாவது மாலையை கட்டினாதான் உன்னால தமன்னா உடம்புக்குள்ள நுழைய முடியும்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி தமன்னா உடம்புக்குள்ள நீ வந்த? அப்படின்னா சித்தார்த்தோட அந்த மாலை அருந்துடுச்சா இல்ல கட்டிட்டானா? அவன் ஒரே அடியாத கட்டல. அவனை 10 செகண்ட் மட்டும் அந்த மாலைய நானாதான் கட்ட வச்சேன். இது எப்ப நடந்துச்சு? நீங்க எந்த மாலை மேல சத்தியம் பண்ணி சொன்னீங்களோ அந்த மாலை தான் எனக்கு வேணும். சரி சரி,
எது எப்படியோ நீ மறுபடியும் வந்துட்டல்ல, எனக்கு அது போதும். இனிமே எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம். அது என்னால முடியாது. இந்த மாதிரி தான் கத்தி கத்தி பயமுறுத்தாதன்னு சொல்றேன். பார்க்காத. ஏன் நீதான் திரும்ப வந்துட்டியே, அதுவும் 2 மடங்கு சக்தியோட வந்திருக்கேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் முடியாதுங்கிற? நான் மறுபடியும் தமன்னாவோட உடம்புக்குள்ள வந்தாலும், என்னோட துஷ்ட சக்தி 2 மடங்கு வீரியமா இருந்தாலும், எல்லாத்தையும் என்னால வடக்கு பக்கமா மட்டும் தான் செயல்படுத்த முடியும். நீ என்ன சொல்ற? எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சித்தார்த் கழுத்துல இன்னும் அந்த மாலை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் கன்னி பூஜை பண்ண போறான். கன்னி பூஜை மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த சாமியோட அருள் சித்தார்த்துக்கு பரிபூரணமா கிடைச்சிடும். ஐயோ, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த சித்தார்த்த நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சாமியோட சக்தி முழு வீரியத்தோட சித்தார்த்தோட உடம்புக்குள்ள இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனோட இருக்கிற ராணியையும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பூஜையில பொம்மைய பத்தின விஷயமும் ராணிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சித்தார்த்தே ராணிக்கு கவசமா மாறிடுவான். அப்புறம் என்னால அவ பக்கத்துல கூட போக முடியாது. அக்கா, ஐயோ, சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? கன்னி பூஜை இந்த வீட்ல நடக்க கூடாது. அதே சமயத்துல சித்தார்த்து அவன் கழுத்துல இருக்கிற அந்த மாலைய நிரந்தரமா கழட்டணும். நிரந்தரமா கழட்டணுமா? ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி இந்த 2மே நடக்கணும்னா இந்த வீட்ல ஒரு சாவு வேணுமே. அப்படி நடந்தா மட்டும்தான் சித்தார்த்து அவன் கழுத்துல போட்டிருக்கிற மாலையை நிரந்தரமா கழட்டுவான். ஐயோ, திருப்பி சிரிக்கிறாளே. கன்னி பூஜை நடக்கிறதுக்கு முன்னாலேயே என்னால இந்த வீட்ல மரணம் கண்டிப்பா விழும். ஜார்ஜினியா மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீட்ல இருக்கிற யார வேணாலும் நீங்க போட்டு தள்ளுங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல என் மனைவி வளர்மதியை மட்டும் சேர்த்துறாதீங்க. சொல்லுங்கக்கா. மேடம், அக்கா, வேணா ஒண்ணு பண்ணுங்க, எங்க மாமாவை போட்டு தள்ளிடுங்க. அதான் கரெக்டா இருக்கும். ஏய், சும்மா சொன்ன மாமா. ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. கொன்னுடுவேன். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? சாவித்ரி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சரி, நீ சொல்ற மாதிரியே பண்றேன். வாங்க போலாமாக்கா? வரேன் மேடம், வரேன். ஆளை விடு. அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.